கடைசி மகன் என்றுமே குறை இல்லாத சிவஞ்சீவி ஆயிலை பெற்று இல்லாமல் செல்வாக்காய் வாழ்வையடா உதயகிரி பட்டணத்திற்கு வருங்கால சேஸ்தல புத்திரன் சேஷ்ட புத்திரன் நாய் தந்தைகள் பிள்ளையை ஆசீர்வதித்தார். 30 கோடி தேவர்கள் ஒன்றாக இந்த ஆசீர்வதித்து பொம்பாகுமா? அப்பா சொல்லாசுவல்லி. ஆமா. இப்போ நேரம் இரவு நேரம். சந்திரகாந்த மண்டபம். இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. மந்திரிகளும் காணும். அண்ணமார்கள் எல்லாம் எல்லாரும் தங்களை சுத்தியே வந்துட்டு இருப்பாங்க. உன்னை மட்டும் நான் சந்திக்கணும்னு என் மனதில் ஒரு ஆசை. என்னப்பா விஷயம்? சென்னை பிரதாபா சித்ரா பவரணிக்கு முழு நிலா முழு நிலவு. ஆமா. இந்த முழு நிலவுல குளிர்ந்த நேரத்துல எந்த செய்தா நம்ம நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள், நாம நலமாக இருக்கலாம், என்ன தொழில் செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என் மககிட்ட மனதில் என்ன இருக்குதுன்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சித்திரை மாதம் முழு பௌர்ணமி நிலவு, சந்திரகாந்த மண்டபம். ஆமா. இப்படிப்பட்ட நேரத்துல எல்லாத்தையும் கேட்டேன். பதில் சொன்னாங்க. எனக்கு மாதிரி அது கிடையாது. இல்ல இல்ல அப்பா இப்படிப்பட்ட நேரத்துல அவ்வளவு பாசம் தனிமையில சந்திரகாந்தம் இருக்குது இரவு நேரத்துல. பையனுக்கு அவ்வளவு பாசம். ஆமாப்பா. சாமி இரவு நேரத்துல வேலை செய்யலாம்னு போய் என்ன வேலை செய்யலாம்னு கேக்குறீங்க? தெரிந்துகத்தான உன்னை வரவழைத்தேன். ஆனந்தப்படுவீங்க. நான் சொன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சாமி கம்முனு சாமி உன் மனதுல என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளத்தான வரவழைத்தேன். அப்பா கிட்ட நீங்களே கேளுங்க. நைட் நேரத்துல சாமி நைட் நேரத்துல என்ன வேலை செஞ்சா உடைக்க முடியும்? சாமி ஏரி மாடல் திருடு வைக்கலாம் சாமி. உள்ள போடுவாங்களா?
பௌர்ணமியில பஞ்சான மெத்த விரிச்சு அது மேல மலர்களை தூவி அந்த மெத்த மேல இந்திரனுடைய மக ஒரு புறம் உட்கார்ந்து இருக்கணும். அவன் மடியில என்னுடைய தலை இருக்கணும். அக்னி பகவானுடைய மக அந்த புறம் உட்கார்ந்து இருக்கணும். அவனுடைய மடியில என்னுடைய கால் இருக்கணும். சமுத்திரராஜனுடைய மக எனக்கு பித்தளை தாம்பலம் வச்சு கொடுக்கணும். பகவானுடைய மக வெண்சாமரம் வீசணும்படி களைப்பா இருப்பல்ல கலைகளுக்காக எனக்கு இப்படி எல்லாம் 4 பெண்களும் 4 முறை எந்த உபசரணை பண்ணா பித்தளை தாம்பலத்தை நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு அப்படியே ஆளுபுறம் இருந்து உல்லாசமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ இத்தனை பெண்களும் உனக்கு ஏகப்படி விட வேலை செய்யணும். அது தெய்வக்கண்ணிகளா இருக்கணும். அப்படி வெத்தலையை மடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இரவு நேரத்துல இந்த குளிர்ந்த நேரத்துல படுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாருக்கடா மகளா பிறந்து யாருக்கடா ஏடா வார்த்தை சொல்ற நீ? ஒரு நாடாளு மகனுக்கு மகனாக பிறந்து இந்திரனுடைய மடியில் படுக்கணும். ஒரு நாடாளு அரசனுக்கு மகனாக பிறந்து இந்திரனுடைய மகளை மடியில படுக்கணுமா? அக்கடிக்காம மக வெத்தலை மடிச்சு கொடுக்கணுமா? பேரை காப்பாத்த பிறந்த பிள்ளையாடி எனக்கு பிறக்கல நீ எனக்கு பிறந்தா என் பேரை நிலநாட்டி இருப்பேன். என் மகனே இல்ல நீ. அப்பாடு கூப்பிடாத. அப்பா அப்பா என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்னு சொன்னேன் தவிர தெரியாம சொல்லிட்டப்பா. உலகாதிபதி மகாராஜனுக்கு மகனாக பிறந்து 7 மக்களை பெற்றார் உலகாதிபதி. கடைசி மகே இப்படி தெய்வக்கண்ணி மடியில படுத்து ஒருத்தி வெத்தலை தாமரம் மடித்து கொடுக்கணும், ஒருத்தி விஞ்சாமரம் வீசணும், ஒருத்தி கைக்கால் நாம்பணும்.
ஒரு மடியில தலை வச்சு படுத்திருக்கணும்னு ஆசைப்படுறான்னு பேசினா யாருக்குடா கேவலம்? யாருக்கு கேவலம்? நீ எனக்கு மகனா? எனக்கு மகனா? எனக்கு நல்லா தெரியும், வேற யாருக்கு தெரியும்? உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதாதா? என் மனது வந்தா ஒரு நிறுத்த அவரையில் இருக்கக்கூடாது. யாருக்கு இளவரசன் இல்ல, பெண்ணாசம் உடையவன். அப்படியா? அதனால நாடகத்துல கொண்டு போய் இவனை கட்டப்பட்டமா வெட்டி மேல பறக்கு விருந்தாக்கிவாங்க. மகாராஜா ஆகட்டும், போறான். அடுத்து போ. எதுவுமே கிடையாது. சாமி கை தனியா கால் தனியா வெட்டி வெட்டி காக்காய் போட்டு வந்துடும். மேல பறக்கும் பருந்துக்கு விருந்தாக்கிவாங்க. கட்டி போ. முடிக்க கூடாது. நீ ஓடு தள்ளுறோம். ஈஸியா துடிக்க வைக்கலாம். ஆதிகார கட்டி தந்தையார் சொன்னபடியே உன்னை விட ஓயா நாடகத்தை விட்டு கை வேறு கால் வேறையா உன்னை வெட்டி சங்கரிக்க போறோம். உண்டாக்கப்படும். பாத்தியா கொடுவாளு பிஎம் சாமி அடிக்கும். கைதிக்கு கூட கடைசியா என்னன்னு கேட்டாங்களே, அதை கூட கேட்காம ஏன்னா நீ செஞ்ச காரியம் அப்படி. அவர் குலத்தையே கெடுக்க வந்து கோலாதி காமன் சொல்லிருக்காரு. அந்த மாதிரி மகன் பிறந்ததுக்கு மறுக்காம இருந்திருக்கலாம். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீர்களா? உதவியா? சொல்லு. ஐயா, என் தாய்மகத்தை பார்க்கிறாரே. அவர் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை ஏது? என்னை கொலைகளை கொண்டு போய் வெட்டி உடலில் இருக்கும் உதிரத்தை கொண்டு போய் எங்க அப்பாவுக்கு திலகப்பட்டாயிடணும். உண்மைதான், நாங்க அப்படிதான் சொல்லி வந்திருக்கிறோம். அதனால எங்க அப்பா தான் நான் தெரியாத சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என்னை கொலைகளத்துல வெட்ட சொல்லிட்டாரு.
10 திங்களும் ஒரு சாடகத்திலே என்னை சுமந்து தொங்கி நடுங்க தொடை நடுங்க என்னை பெற்ற தாய். உண்மைதான். என் தாய் உத்தமாதேவி அரண்மனையில் இருக்கா. குலகிலம் போகக்கூடிய விஷயத்தை எங்க அம்மா முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டு அவங்க அம்மால போகணுமாண்டா, பார்க்க போறானாமா. கடைசி ஆசை. இளவரசு மகாராஜா உத்தரவிட்டிருக்கிறார், இவனை கொண்டு போய் ஓயா கானகத்தில் விட வேண்டும் என்று. இல்ல வைத்தியகாரா, மகாராஜாவுடைய கட்டளை பிரதாபனை கொண்டு போய் வெட்டி சங்காரம் செஞ்சுட்டு அவர் ரத்தத்தை கொண்டு வந்து திடமா வைக்கணுங்கிறது அவருடைய கட்டளை. இளவரசர் அலுவலத்தை பார்த்தா தாய் பாசத்துல என் மனசே நோக்கடிச்சுட்டாரா. அவர் போய் கடைசி முறையா தாயை பார்த்துட்டு வரணும்னு சொல்றாரு. மனசு மனசு கஷ்டமா இருக்குது. கொரோனா மருந்து குடிச்சு குடி சாவு. சம்பளத்தை கட் பண்ணி கூட வர்றா, உன் பேச்சு கேட்டா. அரண்மனை வாசப்படியிலேயே காத்திருங்க. தாய் முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எங்களுக்கு எந்த ஆபத்தாலும் வந்துடக்கூடாது. உடனடியாக சென்று தாயாரை பார்த்துட்டு உடனே வர உன்னை கொண்டு போய் இன்னையோட வெட்டி தரோம். மோகன்குமார் ஆல்ரெடி 250 ரூபாய் குறைஞ்சிருச்சா, பொதுவா சொல்றேன். அவன் பேச்சு கேட்காதரா. வாசப்படியிலே இருங்க. போய் வா. இங்க இருந்து 150 மீட்டர் தான் வீட்டுக்கு வரும். போயிட்டு உங்க அம்மாவை பார்த்துட்டு வரல விடுவாமா, விடுவேன். போய் எங்க அம்மா பார்த்து வர முடியாது. சத்தம் போடுவான். அதுக்குள்ளேயே சாமி சத்தம் போடுற டேய் அப்படின்னு திருப்பி வந்துடும். அதுக்கு முன்னாடியே வந்துடுறேன். ரொம்ப பேசுறவா. இப்படி அழுது பரிதவித்து ஓடியாரு. அந்தபுரத்திலிருந்து அனுப்பி வச்சேன். கொஞ்ச நேரம் உறங்கி கொண்டிருந்த பாலகனாகி உன்னை எழுப்பி தந்தையார் அழைக்கிறார்னு அனுப்பி வச்சேனே. இப்படி வரும் பொழுது அழுதுகன் சிந்தனையோட பாடிய முகத்தோட வந்திருக்கிறீங்க, என்னப்பா காரணம்? அம்மா, என் தந்தையாகிய சக்கரவர்த்தி ஆளுநர் என்னை அழைத்து மகனே பிரதாபா, நேரமா இரவு நேரம் பௌர்ணமி நிலவு சந்திரகாந்த மண்டபம் இந்த இடத்துக்கும் இந்த நேரத்துக்கும் பொருத்தமா என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டாரு. சரி அம்மா, என்ன சொன்ன தெரியுமா? என்னப்பா சொன்ன? தெய்வலோகத்தை தெய்வ கன்னிகளாக இருக்கணும். இந்திரமலை மடியில எனக்கு இருக்கணும். சமுத்திரராஜனுடைய மடியில என்னுடைய பாதம் இருக்கணும். அக்னி பகவானுடைய மக எனக்கு வெத்தலை தாம்பூலம் அரிசி கொடுக்கணும். நாகராஜனுடைய மக எனக்கு வெண்சாமர வீசணும். இப்படி எல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே அட சொந்தாளா, நீ இந்த நாட்டுல இருந்தா நீ மட்டும் கெட்டது இல்லாம நாட்டு மக்களும் கெட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஓயாத காரணத்துல வெட்ட
சற்று நேரம் பொறுப்பா. போன ஒண்ணு காணா டைம் ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் பொறுப்பா. இதோ நான் அணிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆடை ஆபரணங்களும் என்னிடம் இருக்கக்கூடிய நந்தபுரத்தில் உன் தந்தையார் எனக்காக கொடுத்த அனைத்து ஆபரணங்களையும் இதுல வச்சு தரேன். இதை வைத்து இதோ அரண்மனையுடைய முன்வாசல்ல காவலாளிங்க காத்திருக்கிறாங்க. பின்வாசல்ல கொலையாளிங்க இருக்க மாட்டாங்க. நம் அரண்மனை காவலாளிகள் தான் இருப்பாங்கப்பா. பின்வாசல் வழியாக சென்று மதில் சுவர் வழியாக நீ தப்பித்து இந்த பொன் பொருள்களை எல்லாம் வைத்து நீ எப்படியாவது எங்காவது பிழைத்திருந்தீரா போதப்பா. ஒருவேளை இவர்கள் அழைக்கிறார்கள் என்று நியாயத்தோடு நடக்கணும்னு கொலையாளிகளை சந்திச்சீனா உன் தந்தையார் கொடுத்த கட்டளைக்கு எனக்கு உன்னை வெட்டி மடித்திடுவார்கள் அப்பா. கொண்டு வந்தால் தந்தையா, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாயா, நீ கொடுத்தால் தந்தை செய்த நன்றி மறவாதவன் சிநேகிதனா. அம்மா கண்ணே, நான் வயிற்றிலே 7 பிள்ளைகளை ரத்தத்தை கருவாக உருவாக்கி இந்த உலகிற்கு நான் 7 மக்களை ஈண்டெடுத்து வந்தேன். 7 மக்களில் ஒரு மகன் குறைந்தாலும் அதற்கு மேல் இந்த மண்ணுலகில் இந்த மங்கையானவள் வாழ்ந்து என்ன பயன்? உயிருடன் இருக்கிறாய் என்பதை அறிந்தால் போதும். உன் முகத்தை பார்த்து அருகிலே இருந்து உன்னை ஆசையாக வளர்த்தலனாலும் நான் என் வயிற்றிலே சுமந்த இளைய மகன். இந்த பாருலகில் நீ உயிரோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சா இந்த மாதா சற்று நான் மனதாறுதல் படுவேந்தப்பா. அரண்மனைக்கு உள்ளே வந்து என்னை கட்டி எடுத்து போவாங்க. பிரியமா இருக்குது. பார்த்தபடியே மதிலேறி குதித்து எங்கேயாவது போய் நினைக்கிறேன். இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா வயதிலே